Taste the Daily. நெல்லை முருகன்குறிச்சியில் அதிமுக மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் பீர் முகமது, சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணை செயலாளர் எம்ஜிஆர் மணி என்கிற கிறிஸ்டோபர் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் மகபூப் ஜான், மாவட்ட மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி, மகளிரணி மாவட்ட செயலாளர் வசந்தி முருகேசன், மாவட்ட பாசறை செயலாளர் VMD கார்த்திக், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அன்பு அங்கப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடங்கியுள்ள உறைபனி சீசனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்த வெப்பநிலையால் உறைபனியுடன் கடும் குளிர் நிலவியது. இதனால் புல்வெளிகள் வெண்கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளித்தது. அதேபோல் கொடைக்கானலில் நிலவிய உறைபனியால் நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாக மேலே பறந்து செல்லும் ரம்மியமான காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. மேலும் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கரூர் அருகே மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினை அக்கம் பக்கத்தினர் சாதி பெயரை சொல்லி திட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புலியூரை அடுத்த வெள்ளாளப்பட்டியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பகவான் சிங் நீரேற்றும் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் மாற்றுத்திறனாளி மனைவி, பிள்ளைகளுடன் வசிக்கிறார். இந்நிலையில் தாங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் என்பதால் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் ஏளனமாக பேசி சண்டையிடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் தீய சக்தி ஆட்சியில் சமூக நீதி எல்லாம் வெற்று பேச்சுதான் என கடுமையாக விமர்சிக்கின்றனர். தண்ணி போட்டு விடுவான், அதை அந்த தண்ணியை நாங்கள் வழங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னையை வச்சு ஒரு பசங்களோட நிறைய பேரை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவால் வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவங்கள அவளாக ஒருத்தி, அவளை கண்டுல நீங்களாம் பயப்படாதீங்க, அவங்களாம் கலெக்டர் ஆஃபீஸில் என்ன மனு கொடுக்குறாங்களோ நாங்களும் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தென்காசி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அதிகாரிகள் முன் மூதாட்டி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த ஜமீன் அழகுபுரி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற மூதாட்டி தனது பிள்ளைகள் சொத்துக்களை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறினார். இதனால் உணவுக்கே தான் அலைய வேண்டிய நிலை இருப்பதாகவும் கண்ணீருடன் கூறினார். தொடர்ந்து அதிகாரிகள் முன் குருணை மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரது பிரச்சனையை தீர்க்க முயலாத அதிகாரிகள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதிலேயே அக்கறை செலுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.